சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சிக்கிய முதல்வர் ஸ்டாலின் 2021 சட்டசபை தேர்தலில் மக்கள் மத்தியில் சொன்ன 415 வாக்குறுதிகள் என்ன ஆனது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்ட ஒவ்வேறு கேள்விகளுக்கும் பதில் கூற முடியாமல் திணறி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். வசமாக சிக்கியுள்ளார். இனியும் 2026 சட்டசபை தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை மீண்டும் அவர் வெளியிட முடியாத அளவிற்கு மக்கள் தங்களது கோபத்தை வீதியில் இறங்கி காட்ட வேண்டும் என்றும், குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் 415 வாக்குறுதிகளை கொடுத்தார். அதில் 75% இந்த 4 ஆண்டுகளில் நிறைவேற்றியிருக்க வேண்டும். ஏன் 50% இல்லை, தேவையில்லை, 30% நிறைவேற்றியிருக்க வேண்டும். ஆனால் திமுக அரசு நிறைவேற்றியதோ 15.4% மட்டும்தான் என்று அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்துடன் கூறியுள்ளார். நான் கூறுகின்ற ஆதாரம் தவறு என்றால் திமுக அரசு வெள்ளை அறிக்கையாக சொன்ன வாக்குறுதிகளை பட்டியலிட்டு அதை நிறைவேற்றியதாக வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா என்று அண்ணாமலை அவர்கள் கேட்டுள்ளதன் காரணமாக தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி வருகிறது திமுகவின் தலைமை. பேச்சு மூச்சு இல்லாமல் திமுகவின் தொண்டர்கள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. 2021 சட்டசபை தேர்தலின் பொழுதே மக்களிடம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பல வாக்குறுதிகளை கொடுத்தார். அது நிச்சயமாக மக்களுக்கு கொடுக்க முடியாது என்று நாங்கள் பலமுறை எடுத்து கூறினோம். ஆனால் மக்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்யாத திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிடும் என்று நாங்கள் பெரிதளவில் எதிர்பார்த்தோம். ஆனால் தற்பொழுது நீங்கள் சொன்னதுதான் உண்மையாக மாறிவிட்டது என்று அண்ணாமலை போன்ற மிக முக்கியமான பாஜக அதிமுக தலைவர்களுக்கு தற்பொழுது செய்திகளை பகிர்ந்து வருகிறார்கள். இனியும் மக்கள் ஏமாளியாக மாறமாட்டார்கள். ஒட்டுமொத்த அரசும் தற்பொழுது திமுகவிற்கு எதிராக செயல்படுவதற்கான ஏற்பாடுகள் மக்களாக நிர்ணயம் செய்யப்பட்ட அரசுதான் தற்பொழுது இனி வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஆட்சியை அமைக்கும் என்பதையும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இன்னும் ஒரு சில மாதங்களில் முழுமையாக ஒட்டுமொத்த திமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக மக்களது ஓட்டுக்கள் அமையும் என்பதையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் கூறி வருகிறார்கள். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். வசமாக சிக்கிய முதல்வர் ஸ்டாலின் அண்ணாமலை கேட்ட கேள்வி சரிதானா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.